Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is no other name like the name of our Lord Jesus. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போல வேறு நாமம் ஒன்றும் இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. The name in which demons flee. பிசாசுகளை துரத்தும் நாமம். The name in which sicknesses flee. வியாதிகள் கண்டு பயந்து ஓடும் நாமம். The name in which you and I are saved this morning. Hallelujah. இந்த நாமத்தினாலே நானும் நீங்களும் இந்த காலை வேளையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நாமம். There is no other name given in heaven, on earth or under the earth whereby you and I should be saved, says the word of God. மனிதர்கள் ரட்சிக்கப்பட வானத்தின் கீழே பூமியின் மேல் மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேறு இயேசு என்ற நாமத்தை தவிர வேறு நாமம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. There's a song, in our chorus book that says, Jesus, you are the sweetest name of all. இயேசுவே உம்முடைய நாமமே எல்லா நாமங்களுக்கும் மேலாக இனிமையான நாமம் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கிறது. If you really understand and say that name, from your lips, it is so sweet actually. உண்மையிலே புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உங்களுடைய இருதயத்திலிருந்து உங்களுடைய நாவாலே அதை குறித்து பாடுவீர்கள் என்றால் அது இனிமையாகவே இருக்கும். And I pray this morning that the Lord, the same God who has ministered to us through our worship, that he will minister to us even through his word. ஆராதனையின் போது நம்முடைய ஆவிக்குள்ளாக நமக்கு ஊழியம் செய்த அதே தேவனானவர் தொடர்ந்து நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் பிரசங்கத்தின் போதும் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்கிறேன். Let us have an open ear to what the Spirit has to minister to us this morning. ஆகையால் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்டுக்கொள்ள ஒரு நல்ல திறந்த இருதயத்தோடு நாம் கேட்டுக்கொள்வோமாக. Now if I can give a title to what the Lord has laid for you and for me this morning. இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்த அந்த செய்திக்கு ஒரு தலைப்பை தர வேண்டும் என்றால் it's a little different, the title I would say. அதாவது ஒரு வித்தியாசமான தலைப்பு என்று சொல்லுவேன். A group that you and I should not be found in. நானும் நீங்களும் காணப்படாத ஒரு கூட்டத்தின் ஜனம். A group in which we should not be found in. அதாவது நாம் காணப்படக்கூடாத ஒரு குழு. நானும் நீங்களும் காணப்படக்கூடாத ஒரு குழு. If I can ask you a question on the onset, what is the culmination of your salvation? அதாவது இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து உங்களுடைய ரட்சிப்பின் முடிவு என்னவா இருக்கிறது என்று கேட்டேன் என்றால், what is the end result of you being born again? அல்லது நீங்கள் மறுபடியும் பிறந்ததனால் அதனுடைய கடைசி விளைவுதான் என்ன என்று உங்களை பார்த்து கேட்டேன் என்றால், probably some of us would say that I'm going to go to heaven. நம்மில் ஒரு சிலர் என்ன சொல்வோம் என்றால், நான் பரலோகத்துக்கு செல்லுவேன். I will enter the kingdom of God. நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசித்திடுவேன். I'm going to inherit the kingdom of God. தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வேன். And that is the culmination of where our life is heading to. என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அதுதான், அங்கேதான், அதை நோக்கி தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. And when you read the Bible talks about two different categories of people. பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிப்போம் என்றால், பரிசுத்த வேதாகமமானது ரெண்டு கூட்டத்து ஜனங்களை குறித்து பேசுகிறது. The one group of people who will enter the kingdom of God. ஒரு கூட்டத்தார் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். Another group of people who will not enter or who will not inherit the kingdom of God. இன்னொரு கூட்டத்தார் தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள மாட்டார்கள், அதுக்குள்ளாக நுழைய மாட்டார்கள். Bible gives references of both. இருவரையும் குறித்து பரிசுத்த வேதாகமம் பேசுகிறது. But when you read the scriptures, you and I will understand, or probably you will come to the conclusion that the Bible gives more references to the ones who will not inherit the kingdom of God than the ones who will inherit the kingdom of God. அதாவது நாம் உண்மையிலேயே பரிசுத்த வேதாகமத்தை உன்னிப்பாக கவனித்து வாசிப்போம் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காமல் போகாதவர்களை குறித்து தான் வேதாகமம் சுதந்திரிப்பவர்களை பார்க்கிலும் அதிகமாக பேசுகிறது. For example, if you take 1 Corinthians, உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் எடுத்துக்கொண்டால், chapter 6, 6வது அதிகாரத்திலே, I'll give you just a couple of examples, but there are many references in the Bible. அதுக்கு ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன், ஆனால் எத்தனையோ வேதாகமத்திலே எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. A few examples to show where the Bible very clearly and very plainly says that these people will not inherit, or they will not enter the kingdom of heaven. அதாவது ஒரு சில உதாரணங்களை சொல்லிவிட்டு அல்லது ஒரு சில விதமான ஜனங்களை குறித்து சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்கவே முடியாது, உள்ள நுழையவே முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians chapter 6 verses 9 onwards. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, it says, know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God? Be not deceived, neither fornicators, nor idolaters, nor adulterers, nor effeminate, nor abusers of themselves with mankind, nor thieves, nor covetous, nor drunkards, nor revilers, nor extortioners shall inherit the kingdom of God.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 10 வரை. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. This is, we are not going to go through all the list, but this verse very clearly tells us who are the people. Very plainly, there is no explanation that is needed here, that these people have nothing to do with the kingdom of God. அதாவது தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனாலே இதுக்கு மேலே விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, அவ்வளவுதான். There is a similar verse that Paul writes to the Galatian believers as well. இதே போன்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலேயும் சொல்லுகிறார். When you read Galatians chapter 5 verses 19 to 21, கலாத்தியர் 5:19 21 வரை வாசிப்போம் என்றால், he says, now the works of the flesh are manifest, which are these: adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envying, murders, drunkenness, revelings, and such like, of which I tell you before, as I have also told you in time past, that they which do such things shall not inherit the kingdom of God. கலாத்தியர் 5:19 21 வரை, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். You and I can probably go home and look at these 2 verses and probably see if we have any of these characters found in us, because if they are found in us, we will not be able to inherit the kingdom of God. நானும் நீங்களும் வீட்டுக்கு சென்று நம்மையே சோதித்து ஆராய்ந்து பார்த்து இங்கே சொல்லப்பட்ட குணாதிசயங்களிலே ஏதாவது ஒரு கெட்ட குணம் எனக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் இதிலே ஒன்று இருந்தால் கூட நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Because we take the kingdom of heaven or kingdom of God very very lightly. ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அல்லது பரலோக ராஜ்யத்தை மிகவும் லேசாக எடுத்துக்கொள்கிறோம். I am saved, I am going to heaven. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரலோகத்துக்கு செல்கிறேன். That's not as easy as it sounds to be. அதாவது கேட்பதற்கு எவ்வளவு எளிமையா இருக்கிறதோ அப்படி இல்லை. Salvation is just the beginning. ரட்சிப்பு என்பது வெறும் ஆரம்பம் தான். And we need to deal with various sins in our life, and only when we have our life according to the word of God shall we enter the kingdom of God. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே अनेक பாவங்களோடு ஈடுபட வேண்டும். அவைகளிலிருந்து விடுபட்டால் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். But that is not our topic this morning. ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் அதை குறித்து பார்க்க போவதில்லை. But Jesus also talks about another group of people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேறு ஒரு கூட்டத்தை குறித்தும் பேசுகிறார். Who think that they are going to inherit the kingdom of God. அவர்கள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம் என்று நினைக்கிறார்கள். Who believe that they will enter the kingdom of heaven. அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நுழைவார்கள், பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். But Jesus says that these people also will not inherit the kingdom of God. இப்படிப்பட்டவர்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார். A very dangerous group of people. ஒரு அபாயமான கூட்டத்து ஜனங்கள். Danger not because of the kind of people they are. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனாலே அல்ல. It is dangerous because they think they are saved, they think they are going to heaven, but the end thereof will be destruction. அவர்கள் ஏன் அபாயமானவர்கள் என்று கேட்டால், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களே நினைத்துக் கொள்கிறார்கள், பரலோகத்துக்குள்ளே போவேன் என்று அவர்களே நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவோ அது வழிவா இருக்கும் என்று வார்த்தை சொல்கிறது. These are the people who have been deceived by telling that they are going to heaven, but the sad story is when they reach the point they are there to see that they are entering into hell. அதாவது அவர்கள் எல்லோருமே தங்களுக்குள்ளாகவே நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவை பார்க்கும் பொழுது கடைசியிலே எங்கே போய் சேர்வார்கள் என்று பார்க்கும் பொழுது நரகத்துக்குள்ளாய் போய் சேர்வார்கள். We will see who are this group of people. அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து பார்ப்போம். How these people are deceived into this particular teaching. இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு போதனைக்குள்ளாக எப்படி இவர்கள் நடத்தப்பட்டார்கள், எப்படி இப்படிப்பட்ட போதனையினாலே வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று பார்ப்போம். And you and I will have to look into ourselves to ensure that we are not people who fall into that category. நானும் நீங்களும் இப்படிப்பட்ட கூட்டத்தோடு சேர்ந்து விடக்கூடாது, இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட கூட்டத்திலே நானும் நீங்களும் இல்லை என்று சொல்லி நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். The main verse for our meditation this morning. இந்த காலைவேளையிலே நாம் நம்முடைய காலை தியானத்துக்கான வசனமானது, Let's turn to Matthew chapter 6. மத்தேயு 6வது அதிகாரம் verses 21 to 23. மத்தேயு 6வது அதிகாரம் 21 இருந்து 23 வரை. I'm sorry, Matthew chapter 7 verses 21 to 23. மன்னிக்கவும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7:21 இருந்து 23 வரை. We know these verses by heart. நமக்கு ஏற்கனவே இந்த வசனங்கள் மனப்பாடமாய் தெரியும். But let's look into what the Lord has to minister to us by His Spirit this morning. ஆனால் இந்த காலைவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கவனிப்போம். Verse 21 it says, "Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who doeth the will of my Father which is in heaven. Many will say to me on that day, Lord, have we not prophesied in thy name? And in thy name have cast out devils, and in thy name done many wonderful works? And then will I profess unto them, I never knew you. Depart from me, ye that worketh iniquity." 21வது வசனத்திலிருந்து மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். He is talking about a group of people. When you read verse 21, அதாவது 21வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கூட்டத்தை ஜனத்தை குறித்து பேசுகிறார். remember, these are not anybody's words or anybody's statement. These are words or statements made by our Lord Jesus Christ, and it is not a lie. அதாவது ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது யாரோ ஒரு பேசின வார்த்தை இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே பேசிய வார்த்தைகள் ஆகையால் இந்த வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள் அல்ல. He says, "Not everyone that saith unto me, Lord, Lord, will inherit the kingdom of heaven." என்னிடம் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எல்லோரும் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை. He says, "Not everyone that call unto me are going to heaven." அதாவது பரலோகத்தில் அதாவது என்னுடைய பேரை சொல்லுகிறவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போக போவதில்லை. Not everyone that call themselves as Christians are going to enter into the kingdom of heaven. அல்லது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிற எல்லோரும் பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போவதில்லை. Not everyone that call themselves a believer are going to enter the kingdom of heaven. தங்களையே நான் ஒரு விசுவாசி என்று அழைத்துக் கொள்கிற எல்லோரும் பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை. Not everyone who has their community certificates mentioned that they are Christian are going to enter into heaven. அல்லது சமுதாய சான்றிலே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று எழுதி அதை ஒரு ஆதாரமாக காண்பிக்கிற எல்லோரும் பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை. The next verse goes even deeper. அடுத்த வசனத்தை வாசித்தால் இன்னும் ஆழமாய் சொல்லுகிறது. If you read verse 22, 22வது வசனத்திலே, "For many will say unto me in that day, Lord, Lord, have we not prophesied in your name? Have we not cast out demons in your name? Have we not done wonderful works in thy name?" 22வது வசனத்திலே, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். This group of people look like these are people who are involved in serving the Lord. அதாவது இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் கர்த்தருடைய வேலையை கர்த்தருடைய பணியை செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள். Servants of God. தேவனுடைய ஊழியக்காரர்கள். They say, "Have we not prophesied in your name?" உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா. They are saying to the Lord Jesus, "Lord, in your name, in the name of Jesus, we cast out demons." அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம். And under your name, under the name of Jesus, Lord, we did a lot of wonderful works. We did charity, we gave to the needy, we gave to the poor, we took care of the widows. But the Lord says, "I never knew you, you workers of iniquity." அவர்கள் கர்த்தரை பார்த்து, இயேசு என்ற பெயரிலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்களை செய்தோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம், இப்படியெல்லாம் இயேசு என்ற பெயரில் எத்தனையோ அற்புதமான காரியங்களை செய்தோமே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து, நான் எக்காலத்திலேயும் உங்களை அறியேன், என்னை விட்டு விலகி போங்கள் அக்கிரமக்காரர்களே என்று சொல்கிறார். It tells you and me that not all people serving the Lord are going to heaven. அதாவது இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால்,
கர்த்தருடைய ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற எல்லோரும் பரலோகத்துக்குள்ளாய் போக மாட்டார்கள். He says, you can prophesy in my name. என் பேரிலே தீர்க்கதரிசனம் கூட நீங்கள் You சொல்லலாம். can cast out demons in my name. பிசாசுகளை கூட என் பேரிலே துரத்தலாம். You can do a lot of things under my name. என் பேரை சொல்லி என்ன வேண்டும் என்றாலும் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். But something is lacking in them, or something is not right in them that causes Jesus to say, I never knew you, and even worse, you workers of iniquity. அதாவது ஆனால் அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு பிழை இருந்து அவர்களுக்குள்ளாக ஒரு குறையும் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அக்கிரமக்காரர்களே என்று கர்த்தரே சொல்லும் அளவுக்கு ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. Because in this world today there are thousands and millions of people calling on the name of the Lord Jesus, including you and me. ஏனென்றால் இந்த உலகத்திலே எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் கூட உங்களையும் என்னையும் சேர்த்து கூட இயேசுவின் நாமத்தை அழைக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். But the word of God very clearly says, not everyone that says Lord Lord will enter the kingdom of heaven. ஆனால் தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்வது என்னவென்றால், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. In order to understand who are these people, ஆகையால் இந்த அக்கிரமக்காரர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக, in order to understand how these people are deceived into this kind of a belief, இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக இவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், you need to know in what context this particular verses are written. இந்த குறிப்பிட்ட வசனங்கள் எந்த அடிப்படையிலே எழுதப்பட்டு இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். As we often hear from this pulpit, இந்த மேடையிலிருந்து அடிக்கடி நாம் கேள்விப்படுவது போல, we can never take the verses out of the Bible without the context. என்ன வேதத்திலே இருக்கிற வசனங்களை எப்பொழுதுமே அந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து பிரிக்கவே முடியாது. The famous verse, அதாவது மிகவும் பிரபலமான வசனம். for example I am saying, அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், from this day forward I will bless thee. இந்த நாள் துவங்கி இந்த நாளிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனம். You go to Haggai and read that verse, and then you know under what context the Lord is giving that promise. ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்களே வாசித்து அதுக்கு பிறகு இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை எந்த அடிப்படையிலே எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். So it is very important for you and me to understand who are these people, and in order for us to understand, we need to read a few verses above that in order to know who these people are on the context in which the Lord Jesus Christ is talking this. ஆதலால் நீங்களும் நானும் இந்த ஜனங்கள் யார், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் யார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்துக்கு முன்பதாக இருக்கிற ஒரு சில வசனங்களை வாசித்தால் அப்பொழுது புரியும். We'll read from verse 13 onwards. 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Verse 13 and 14. 13, 14. That is where this entire passage actually starts. அங்கிருந்து தான் இந்த முழுமையான வேத பாகமும் ஆரம்பிக்கிறது. And again a very common verse, a very well known verse. It says, enter ye into the straight gate, wide is the gate and broad is the way that leadeth to destruction, and many there be in, because straight is the gate and narrow is the way which leadeth unto life, and few there be that find it. மத்தேயு 7வது அதிகாரம் 13, 14வது வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Jesus is talking about two gates here. இயேசு இங்கே ரெண்டு வாசல்களை குறித்து பேசுகிறார். The straight gate and the wide gate. அதாவது ஒரு சிறிய குறுகிய ஒரு வாசல் வழி, இடுக்கமான ஒரு வாசல் வழி, இன்னொரு வாசல் வழியானது விசாலமான ஒரு வாசல் வழி. The straight gate which has a narrow path following. அதாவது இடுக்கமான வாசல் வழிக்கு அது போகிற வழி குறுகிய வழியா இருக்கும். Wide gate which has a broad way. விசாலமான வழிக்கு ஒரு விசாலமான பாதை இருக்கிறது. You know, few months back brother Buju spoke on these two verses. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக சகோதரர் புஜு இந்த ரெண்டு வசனங்களிலிருந்து பேசினார். நான் தான் பேசணும்னு சொல்லிருந்தேன். நான் தான் பேசினேன். He spoke about, you know, with reference to these two verses. அதாவது இந்த ரெண்டு வசனங்களின் அடிப்படையிலே பேசினேன். And he asked a question and he gave an answer which actually was an eye opener to me. அதாவது அப்பொழுது ஒரு கேள்வியை கேட்டேன். அது என்னவென்றால் அது என்னுடைய கண்களை திறந்த ஒரு கேள்வி. You know, he told us that there are two gates there, the wide gate and the narrow gate. அதாவது அங்க ரெண்டு வாசல்கள் இருக்கின்றன. ஒரு இடுக்கமான ஒரு வாசல் ஒன்று, இன்னொன்று விசாலமான வாசல். If these two gates had a name that is written above
above it, what would it be? அதாவது இந்த ரெண்டு வாசல்களுக்கு மேலாக ஒரு பேர் எழுதப்பட்டிருந்தால் அந்த பேர் என்னவா இருக்கும் என்று கேட்டேன். That was what he said. அதாவது அதைதான் அவர் சொன்னார். And immediately in my mind, உடனடியாக என்னுடைய சிந்தையிலே I was definitely wrong there. நான் தவறாக தான் எண்ணி இருந்தேன். I thought the straight gate will have a name which says way to heaven. அதாவது இடுக்கமான வாசலானது பரலோகத்தின் வழி என்று தலைப்பை உடையதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். And the wide gate will have a name way to hell. அதாவது விசாலமான வழி இருக்கு, நரகத்துக்கான வழி என்ற பெயர் இருக்கும் என்று நான் நினைத்தேன். If you didn't think like that, praise God, you all are better people than me. அதாவது நீங்கள் அப்படி நினைக்கவில்லை என்று சொன்னால் என்னை விட நீங்கள் புத்திசாலிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But Buju clarified that wonderfully. ஆனால் அதை அற்புதமாய் சகோதரர் தெளிவுபடுத்தினார். He said, no, it is not one which says way to heaven and the other one which says way to hell. அதாவது ஒரு வழி பரலோகத்துக்கு வழி, இன்னொரு வழி நரகத்துக்கு வழி என்று தலைப்பு வைத்தது அல்ல என்று சொன்னேன். But both these gates will have the same name which says way to heaven. ஆனால் ரெண்டு வாசல்களுக்கு மேலாக பரலோகத்தின் வழி என்று தான் ரெண்டு வாசலிலேயும் எழுதப்பட்டிருக்கு. Because no man, no human being in his sane mind will ever look at a gate which tells that it is going to hell and still enter into it. ஏனென்றால் புத்தியுள்ள எந்த மனிதனும், பூமியிலே வாழ்கிற எந்த மனிதனும் ஒரு வழியிலே நரகத்துக்கு வழி என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தால் யாருமே உள்ள நுழைய மாட்டார்கள். No matter how broad how wide the gate is and how broad the pathway is. அதாவது அந்த வழியானது எவ்வளவு விசாலமாகவும் அகலமாகவும் இருந்தாலும் சரி, நரகத்துக்கு வழி என்று எழுதியிருந்தால் யாரும் பிரவேசிக்க மாட்டார்கள். You don't even have to be a Christian to understand that. அதை புரிந்து கொள்ள நீ கிறிஸ்தவனாய் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Even if the people of the world look at a sign which says this is the way to heaven, no matter how easy it is, they will not enter into it. அதாவது ஒரு வழியானது எவ்வளவு விசாலமாகவும் லகுவாகவும் லேசாகவும் இருந்தாலும் அது நரகத்தின் வழி என்று எழுதப்பட்டிருந்தால் யாருமே உள்ளே நுழைய மாட்டார்கள். They will say, no matter how long it takes to stand in the queue to enter into the straight gate, I rather enter into the straight gate. இந்த இடுக்கமான வழியாய் நான் பரலோகத்துக்கு செல்ல எவ்வளவு நேரம் நான் வரிசையிலே நிற்க வேண்டும் என்றாலும் பரவாயில்லை, நான் நிற்கிறேன் என்று நின்று இடுக்கமான வழியிலே போவார்கள். But the fact of the matter is there are two gates telling people that it is leading to heaven. ஆனால் உண்மை என்னவென்றால் அங்கே ரெண்டு வாசல்கள் உண்டு, ரெண்டு வாசல்களும் இதுதான் பரலோகத்தின் வழி என்று சொல்லுகின்றன. One is the truth, ஒன்று சத்தியத்தின் வழி, other one is the false. இன்னொன்று பொய்யான வழி. One which says it is true but it is not true. ஒன்று இதுதான் உண்மையான வழி என்று சொல்லிக்கொண்டு பொய்யாக இருக்கிறது. One which is there to deceive people. ஜனங்களை வஞ்சிக்க காத்திருக்கிற ஒரு வாசல் One வழி. which is there to tell people, come into this life is easy, come onto this and you will inherit eternal life. இந்த வழியாய் வாருங்கள், இந்த வாழ்க்கையானது லேசானது, ஒரு லகுவான வாழ்க்கை, இப்படி போனால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று ஒரு வழி போய் சொல்லுகிறது. But the sad story is only when they come to the point of the end of their life they will know that this was never the way to eternal life. ஆனால் விசனமான ஒரு காரியம் என்னவென்றால், வருத்தத்துக்குரிய காரியம் என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு போகும்போதுதான் இவ்வளவு நாள் இந்த வழியானது என்னை பரலோகத்துக்கு வழிநடத்தும் வழியே இல்லை, நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்திலே தான் உணர்வார்கள். They won't be able to come back. அப்பொழுது திரும்பி வர முடியாது. Two gates there, ரெண்டு வாசல்கள், one true and the other one is false. ஒன்று உண்மையான வழி, இன்னொன்று பொய்யான வழி. And so in that context, ஆகையால் அந்த அடிப்படையிலே Jesus is writing the next verse. He's telling the next sentence. அந்த அடிப்படையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த காரியத்தை சொல்கிறார். Verse 15, 15வது வசனம். he says, so beware of false prophets which come to you in sheep's clothing but inwardly they are ravenous wolves. அந்த ரெண்டு வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து 15வது வசனத்திலே இப்படி சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்திக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். He is showing people these two gates. கர்த்தருக்கு அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த ரெண்டு வாசல்களையும் காண்பிக்கிறார். He says there is a gate which says it is true but it is false. ஒரு வழி இதுதான் மெய்யான வழி என்று சொல்லுகிறது, ஆனால் அது பொய்யான வழியா இருக்கிறது. And he is cautioning the people there. அந்த ஆகையால் இயேசு ஜனங்களை எச்சரிக்கிறார். He says beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Because these are the people who will show you the so called way to heaven but the end thereof will be destruction. ஏனென்றால் இவர்கள்தான்
பரலோகத்துக்கான வழி என்று அழைக்கப்படுகிற ஒரு பொய்யான வழியை அவர்கள் காண்பிப்பார்கள். ஆனால் அதனுடைய முடிவோ அழிவாய் இருக்கும். They will say that you are going to heaven, but the sad story is at the end you will find that you are going to hell. அதாவது நீங்கள் பரலோகத்துக்கு செல்கிறீர்கள் என்று அவர்களுடைய வாயினாலே சொல்லுவார்கள். ஆனால் வருத்தத்துக்குரிய காரியம் என்னவென்றால் அந்த வழியாய் போனால் நரகத்துக்கு தான் போய் சேர்வீர்கள். They will also talk about Jesus. அவர்களும் இயேசுவை குறித்து பேசுவார்கள். They will also talk about eternal life. நித்திய ஜீவனை குறித்து அவர்களும் பேசுவார்கள். They will also talk about gospel. அவர்களும் சுவிசேஷத்தை குறித்து They பேசுவார்கள். will also talk about the Holy Spirit. அவர்களும் பரிசுத்த ஆவியை குறித்து பேசுவார்கள். But the Lord said that these are all false prophets. ஆனால் கர்த்தர் தெளிவாய் சொன்னது என்னவென்றால் இவர்கள் எல்லோரும் கள்ள தீர்க்கதரிசிகள். And the next verse he says you will know them by their fruits. அதுக்கும் அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்லும்போது அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். In verse 20 he tells the same thing, by their fruits you shall know them. 20வது வசனத்திலே ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். How do you and I identify such kind of people? ஆகையால் இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி நானும் நீங்களும் பார்த்து அடையாளம் கண்டு How do we கொள்வது? identify these false prophets, false teachers and all these false people who give us the wrong way? ஆகையால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் தான் என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்வது புரிந்து He கொள்வது? says you will know them by their fruits. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். When you look at the lives of these people, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது their words are right, அவருடைய வார்த்தைகள் சரியா இருக்கும். their lyrics may be right, அவர்கள் எழுதும் பாடலின் வரிகள் கூட சரியாக but இருக்கும். their lives will be far away from the truth. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சத்தியத்திலிருந்து தூரமாக இருக்கும். Their lives will be one with this world. இந்த உலகத்தோடு ஒத்துப்போகிற வாழ்க்கையை வாழ்வார்கள். Their lives will be one that entertains the entertainment of this world. அவர்களுடைய வாழ்க்கையானது இந்த உலகத்தினுடைய களியாட்டத்தை எல்லாம் ஆதரிக்கிற ஒரு களியாட்டத்தின் வாழ்க்கையாக இருக்கும். These are the people who allow the world to come into the church. இந்த உலகம் சபைக்குள்ளாய் வரும்படியாக அனுமதிக்கிற ஜனங்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். My brother and my sister, it is the church that needs to go out into this world, but unfortunately we are living in the days where the world has come into the house of God. என் அருமையான சகோதரனே சகோதரியே, நாமானது சபையாராகிய நாம் உலகத்துக்குள்ளாய் சென்று கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டும். ஆனால் விசனத்துக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த நாட்களிலே உலகமானது சபைக்குள்ளாய் பிரவேசிக்கிறது. They talk like the world. அதாவது அவர்கள் உலகத்தைப் போலவே பேசுவார்கள். They will act like the world. உலகத்தாரைப் போலவே நடந்து கொள்வார்கள். They will dress like the world. உலகத்தாரைப் போலவே அவர்கள் ஆடைகளை They அணிவார்கள். will go according to the course of this world. இந்த உலகம் போகும் போக்கிலே அவர்களும் போவார்கள். I'm telling you today there are humpty number of so-called young worship leaders who are into this category. அதாவது நான் சொல்லுகிறேன் இந்த நாட்களிலே அதாவது ஆராதனை தலைவர்கள் ஆராதனை நடத்துபவர்கள் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிற அநேக வாலிபர்கள் இந்த கூட்டத்திலே தான் இருக்கிறார்கள். The lyrics are nice. அதாவது வரிகள் அருமையா இருக்கும். The words seem all correct. எல்லா வார்த்தைகள் எல்லாம் சரியாய் தோன்றும். But their life is far away from the truth that is written in the word of God. ஆனால் அவர்களுடைய ஜீவியமோ தேவனுடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்திலிருந்து வெகு தூரமா இருக்கிறது. You know, the other day, I think last week or a few weeks back, அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக my wife and I were just watching something on the television. நானும் என் மனைவியும் தொலைக்காட்சியிலே ஒரு சில காரியங்களை பார்த்து It கொண்டிருந்தோம். was actually on YouTube. அதாவது யூடியூபின் மூலமாக இணைத்து பார்த்து கொண்டிருந்தோம். Just like how they have, pardon me, those days I used to watch all these things before my salvation. They have the so-called Grammy Awards. அதாவது அந்த நாட்களிலே அதாவது இசை விருதுகள் கொடுப்பார்கள். கிராமி அவார்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிற இசை விருதுகள் கொடுப்பார்கள். அதே போலவே So similar to that, there is something, I forgot what the name is. There is some awards very similar to that in the gospel Christian world. அதாவது எப்படி உலக பிரகாரமான பாடல்களுக்கு அதாவது விருதுகள் இருக்கின்றனவோ அதே போல கிறிஸ்தவ பாடல்கள் என்று அழைக்கப்படுகிற பாடல்களுக்கும் ஒரு சில உலக பிரகாரமான விருதுகள் உண்டு. My wife just showed what it was. Some Dove Awards. அதாவது அது பேரு புறா டவ் விருதுகள் என்று சொல்வார்கள். Where all the songs written by all these latest musicians and worship leaders are taken into account. They have their list of songs and each one is given awards accordingly for whatever reason it might be. அதாவது சமீப காலத்திலே அதாவது இயேசு என்ற நாமத்திலே எழுதப்பட்ட புது நவீன கால பாடல்கள், அதாவது நல்ல வரிகளுடைய அருமையான பாடல்கள் என்று சொல்லக்கூடியதான பாடல்கள், அவைகளுக்கான விருதுகள்.
No, long story short, some of them are performing on the stage. அவர்களில் ஒரு சிலர் மேடையிலே நின்று கொண்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். I'm telling you, there was no difference between the people of the world and these people. நான் சொல்கிறேன், உண்மையாகவேயே இந்த மேடையிலே நின்று இப்படி பாடினவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. They dress exactly like the world. அதாவது அப்படியே உலகத்தாரை போலவே ஆடை அணிந்திருக்கிறார்கள். They dance exactly like the world. அப்படியே உலகத்தாரை போலவே நடனமாடுகிறார்கள். அதாவது அசிங்கமாய் நடனமாடுவது. And there are videos shown, there were videos about how, whatever they call it, the list of whatever entries or it, and if you can just mute the sound and just watch the video, I'm telling you, some of them are disgusting. அதாவது அதை பார்த்து கொண்டிருக்கையிலே ஒளியை நாம் அணைத்து விட்டு ஒளியே இல்லாமல் அதை பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது அவர்கள் செய்யும் நடனங்கள் அசைவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அருவருப்பாக இருக்கிறது. I'm telling you, young children, young brother, young sister, don't go by what you hear, go by what you see as well. அதாவது நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்பதினாலே மாத்திரம் நீங்கள் பார்ப்பதனாலே மாத்திரம் நீங்கள் மயங்கிவிட வேண்டாம், அல்லது கேட்பதனாலே மாத்திரம் மயங்கிவிட வேண்டாம், பார்ப்பதனாலேயும் நீங்கள் எல்லாவற்றையும் கவனித்து நியாயம் தீருங்கள். Their life has to be an example first. ஏனென்றால் முதலாவதாக அவர்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். And these are some of the people who take millions into the wide way. ஆகையால் இவ்விதமாய் தான் இவர்களும் அநேகரை, கோடிக்கணக்கான ஜனங்களை விசாலமான பாதைக்குள்ளாய் வழிநடத்துபவர்களில் ஒருவர் ஆகிறார்கள். One person is tattooed from head to toe. ஒருவனை பார்த்தால் அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரே பச்சை குத்தி இருக்கிறான். Pierced all over. சரீரம் முழுவதுமாய் ஆணிகளால் தன்னையே குத்தி இருக்கிறான். And is standing and singing the so called gospel songs. அங்கே நின்று கொண்டு சுவிசேஷ பாடல்கள் என்ற பெயரிலே பாடலை பாடுகிறான். What examples are there to the young people? ஆகையால் இவர்கள் எல்லாம் வாலிபர்களுக்கு எப்படிப்பட்ட உதாரணமாக இருக்கிறார்கள்? Young people will follow such people. வாலிபர்கள் இப்படிப்பட்டவர்களை தான் பின்பற்றுவார்கள் லேசாக. And many will go into the wide way, broad way, which is leading to destruction. அநேகர் இவ்விதமான அழிவின் பாதைக்கு நேராக, விசாலமான பாதைக்கு நேராக இப்படிப்பட்ட ஜனங்கள் மூலமாய் வழி நடத்தப்படுவார்கள். I'm not saying I'm not putting everyone into the category, but there are a few really good ones as well, anointed by God. அதாவது எல்லோரும் இப்படிதான் செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஒரு சிலர் உண்மையிலேயே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒழுங்காக இருக்கிறார்கள். You will know them by their fruits, you'll know them by their life. அவர்களுடைய கனியினாலே, அவர்களுடைய வாழ்க்கையினாலே அவர்களை அறிந்து கொள்வீர்கள். What does Jesus also say more about these false prophets? ஆகையால் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் என்ன சொன்னார்? மேலும் என்ன சொன்னார்? Matthew chapter 24. மத்தேயு 24 when he talks about the signs of the last days. மத்தேயு 24 கடைசி நாட்களின் அடையாளங்களை குறித்து இயேசு பேசினபோது, do we all believe that we are living in the last days? நாம் எல்லோரும் கடைசி நாட்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோமா? நம்புறோம்ல? ஆமென். Then this verse is absolutely true. அப்படி என்றால் இந்த வசனமானது முற்றிலும் உண்மை. Verse 11 says, மத்தேயு 24:11, for many false prophets shall rise and deceive many. மத்தேயு 24:11 அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். Underline that word many. அநேகர் என்பதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். What does Jesus say? He says in the last days, that means in the days that you and I are living in, which probably started at the day of Pentecost, so we are in the last of the last days. He's saying in these last days, what will be the majority of the people who are so called proclaiming the word of God? They are false prophets. அதாவது நாம் யாரெல்லாம் பெரிய பெரிய மனுஷர்கள், பெரிய தேவ மனுஷர்கள் என்றெல்லாம் இந்த கடைசி காலத்திலே சொல்கிறோமோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வேத வசனத்தின் படி பார்த்தால் அவர்கள் யார் என்றால் கள்ள தீர்க்கதரிசிகள். No, I'm not talking about the preachers. I'm telling in these last days, the Lord is saying the majority of the people who so called proclaim are false. அதாவது நான் பிரசங்கியாரை குறித்து சொல்லவில்லை. அதாவது இந்த கடைசி நாட்களிலே இப்படி சொல்லுகிறேன், இப்படி அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாய் தான் இருக்கிறார்கள். So if there are 100 preachers, he's saying the majority of them are false. அதாவது 100 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அதிலே பெரும்பாலானோர் கள்ள தீர்க்கதரிசிகள். நான் சொல்லல, அதான் எழுதி இருக்கு என் பைபிள்ல. நான் சொல்லவில்லை, இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. Many false prophets. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள். What is the opposite of many? அதாவது அநேகருக்கு எதிர்மறை என்ன? Few.
சிலர். That means there are only few true men of God. அப்படி என்றால் உண்மையிலேயே உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அல்லது உண்மையான தேவனுடைய மனுஷிகள் என்பது சிலர்தான். He says many will be there, not only many false prophets, but how many will they deceive? They will deceive a few. No, they will deceive many as well. அவர் சொல்லுகிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஒரு சிலரை வஞ்சிக்க மாட்டார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். Imagine if one false prophet deceives 100 souls. அதாவது ஒரு கள்ள தீர்க்கதரிசி 100 ஆத்துமாக்களை வஞ்சிப்பான் என்றால் imagine the count how many it will be. அப்படி என்றால் எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று நீங்களே யோசித்து பாருங்கள், கற்பனை Jesus is செய்து saying பாருங்கள். many in the last days will be false prophets and many will follow them and they will be deceived. இயேசு சொல்கிறார், அநேகர் கடைசி காலத்திலே அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்து அநேகர் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றி வஞ்சிக்கப்படுவார்கள். Not only do you know them by their lives, ஆகையால் அவர்களுடைய வாழ்க்கையினாலே அவர்களை அறிவீர்கள். but what do they preach? ஆனால் என்னத்தை பிரசங்கிக்கிறார்கள்? Paul writing to the Corinthian believers, பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே இப்படி சொல்கிறார். turn your Bibles to 2 Corinthians chapter 11. 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துக்கு திருப்புவோம். Now my wife and children will definitely have a smile. 2 கொரிந்தியர் 11. My wife and children will definitely have a smile when I talk about this chapter. இந்த அதிகாரத்தை குறித்து பேசும்போது என் மனைவியும் பிள்ளைகளும் நிச்சயமாக சிரிப்பார்கள். Because for the past I think 2 weeks in our family prayer we are still dealing with this chapter and only yesterday we finished it. ஏனென்றால் கடந்த 2 வாரங்களாய் நாங்கள் எங்களுடைய வீட்டின் குடும்ப ஜெபத்திலே இந்த அதிகாரத்திலிருந்து தான் தியானித்தோம். நேற்றைய தினத்திலே தான் இதை முடித்தோம். Sometimes they'll ask how long the same chapter. அதாவது சில நேரத்திலே அவர்களே கேட்டிருக்கிறார்கள், எவ்வளவு நாள் இந்த அதிகாரத்திலே இருக்கிறீர்கள்? It's better to go slow but to understand what is there. அதாவது மெதுவாய் தியானித்தால் பரவாயில்லை, ஆனால் புரிந்து கொள்வதுதான் முக்கியம். So Paul writing to the Corinthian believers chapter 11 from verse 1 onwards. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Would to God he could bear with me a little in my folly, and indeed bear with me, for I am jealous over you with godly jealousy, for I have espoused you to one husband, that I may present you as a chaste virgin to Christ. 2 கொரிந்தியர் 11 1வது வசனத்திலிருந்து, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். Paul is saying, I'm so jealous over you. அதாவது உங்கள் மேல் நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். I want to present you as a chaste virgin to Christ. ஒரு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். He's talking to the people there in the church of Corinth. கொரிந்து நகரத்திலே இருக்கிற விசுவாசிகளிடம் பவுல் பேசுகிறார். What does it mean, to be a virgin, in the spiritual meaning, what does it mean? ஆவிக்குரிய அதாவது ஆவிக்குரிய அர்த்தத்திலே கற்புள்ள கன்னிகையா இருப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? If you read the Bible, you understand it means that a person who is not defiled by false teachers and false doctrines. அதாவது ஆழமா இதை வாசித்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பொய்யான உபதேசங்களினாலே கள்ள உபதேசங்களினாலே வஞ்சிக்கப்படாத ஒரு நபர் என்று அர்த்தம். Jesus, when he talks about the 1,44,000, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1,44,000 பேரை குறித்து பேசும்போது in the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் chapter 14, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே in verse 4 he says, these are they which were not defiled with women, for they are virgins. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. It is not the physical relationship that he is talking about. அதாவது இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதாவது சாதாரணமான உறவை குறித்து, உடல் உறவை குறித்து பேசவில்லை. He is talking about people who are not defiled by false teaching and false doctrines. அதாவது யாரெல்லாம் கள்ள உபதேசங்களினாலேயும் கள்ள போதனைகளினாலேயும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து இந்த இடத்துல இயேசு பேசுகிறார். That was the main complaint that Jesus had to the church of Thyatira. அதாவது தியத்திராவிலே இருக்கிற சபையின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பிரதான அதாவது கோபம் இதுதான். When you read Revelation chapter 2 and verse 19 onwards,
Revelation 2:19. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது To the church in Thyatira he is saying, I know thy works and charity and service and faith and thy patience and thy works, and the last to be more than the first. But see the complaint that Jesus has said, notwithstanding, I have a few things against thee, because thou sufferest that woman Jezebel, which calleth herself a prophetess, to teach and to seduce my servants to commit fornication. This is spiritual fornication he's talking about. And to eat things sacro, idols. I gave her space to repent of her fornication, and she repented not. Behold, I will cast her into a bed, and them that commit adultery with her into great tribulation, except they repent of their deeds. I will kill. When you read verse 24, he tells us how this is not a person, but it's a doctrine. Verse 24 says, but unto you, 24, I say, and unto the rest in Thyatira, as many as have not this doctrine. He's talking about a doctrine there which is defiling the people. வெளிப்படுத்தின விசேஷம் 2:19 உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். 24 தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். And so Paul is telling the people of Corinth there, ஆகையால் பவுல் கொரிந்து விசுவாசிகளிடம் சொல்லுவது I என்னவென்றால், am so jealous over you. I want to warn you that there are false people there. Please don't defile yourself. அதாவது நான் இந்த கொரிந்து விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லும் பொழுது, உங்கள் மேல் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன், உங்களுக்கு எச்சரிக்கிறேன், அது நிமித்தமாக உங்களை எச்சரிக்கிறேன். என்னவென்றால், உங்களை வஞ்சிக்க காத்திருக்கிற அந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் இடத்துல உங்களையே காத்துக் கொள்ளுங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். I want to present you as a person who is not defiled with false teachings and false doctrines. உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கற்புள்ள கன்னிகையாக கள்ள உபதேசங்களாலேயும் கள்ள போதனைகளாலேயும் தீட்டுப்படாத கற்புள்ள கன்னிகையாக உங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்க விரும்புகிறேன். Verse 3 says, but I fear lest by any means as serpent, for 2 Corinthians 11:3, just as the serpent beguiled Eve through his subtlety, so your minds be corrupted from the simplicity that is in Christ. Verse 4, he talks about what these people are preaching there. Verse 4 says, if he that cometh preacheth another Jesus, whom we have not preached, if you receive another spirit which ye have not received, or another gospel which ye have not accepted, ye might well bear with him. 3வது வசனம் 4வது வசனம் 2 கொரிந்தியர் 11:3-4, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. He is saying, don't be deceived like how the serpent deceived Eve. அதாவது எப்படி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க ஜாக்கிரதையாயிருங்கள். What is deception? வஞ்சிக்கப்படுவது என்றால் என்ன? Deception is nothing but showing evil as good and good as evil. வஞ்சனை என்று சொன்னாலே எது நல்லதோ அதை கெட்டது போல காண்பிப்பது, அல்லது கெட்டது எதுவோ அது நல்லது போல காண்பிப்பது. And so he is saying in verse 4, ஆகையால் 4வது வசனத்திலே, if any man cometh preaching another Jesus, அதாவது நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை ஒருவன் பிரசங்கித்துக் கொண்டு வந்தால், is there another Jesus? வேறொரு இயேசு இருக்கிறாரா? There is only one Jesus. ஒரே ஒரு இயேசு தான் இருக்கிறார். One savior of the world. உலகத்தை ரட்சிக்கிற ஒரே ஒரு ரட்சகர் இயேசு. One who died on the cross for you and for me. அவர் ஒருவர் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். Shed his blood. ரத்தத்தை சிந்தி மரித்தார். Rose again. மறுபடியும் உயிரோடு எழுந்தார். Made a way for you and for me. உங்களுக்கும் எனக்கும் வழி பண்ணி இருக்கிறார். But who is this Jesus that these people are preaching? ஆனால் இந்த ஜனங்கள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள்? Why did Jesus come into this world? இயேசு இந்த உலகத்துக்குள்ளாய் எதற்காக வந்தார்? Is it to help you in your daily
necessities of life? உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுதின தேவைகளை எல்லாம் உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக வந்தாரா? Did Jesus come into this world to provide for all your earthly needs? இந்த பூமிக்குரிய தேவைகள், உங்களுடைய பூமிக்குரிய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க இயேசு இந்த பூமிக்குள்ளாய் வந்தாரா? Did Jesus come into this world to do miracles in your life? உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களாய் செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வந்தாரா? Did Jesus come into this world to heal all your sicknesses? உங்களுடைய சகல வியாதிகளையும் குணமாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளாய் வந்தாரா? If he had to come into this world just to do all these things, there was no need for him to come to this world. இந்த உலகத்துக்குள்ளாக இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்காக இயேசு இதற்காக மாத்திரம் பூமிக்குள்ளே வந்தார் என்று சொன்னால் இந்த பூமிக்குள்ளே அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. Didn't all these things take place in the Old Testament? ஏனென்றால் இந்த சகல காரியங்களும் பழைய ஏற்பாட்டிலே கூட நடந்திருக்கின்றன. Were needs not met in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே தேவன் தேவைகளை சந்திக்கவில்லையா? Were sicknesses not healed in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே வியாதிகள் குணமாக்கப்படவில்லையா? Were not the dead raised in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே மரித்தோர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்படவில்லையா? Did not the Lord take care of financial needs in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே தேவன் பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்திக்கவில்லையா? All these things happen in the Old Testament as well. இந்த காரியங்கள் அனைத்தும் பழைய ஏற்பாட்டிலே கூட நடந்தன. So if Jesus had to come into this world just to give us all these things, there was no reason for him to come into this world. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக இதையெல்லாம் செய்வதற்காக தான் வந்தார் என்று சொன்னால் அது அவர் இந்த உலகத்துக்குள்ளாய் வருவதற்கு காரணமே இல்லை என்று அர்த்தம். But this is what is the another Jesus. இப்படிப்பட்ட இயேசு தான் வேறொரு இயேசு. Jesus has come into this world to take care of all your needs. ஆனா அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சகல தேவைகளை Jesus has come into this world to take care of all your diseases. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ளாய் உங்களுடைய வியாதிகளை எல்லாம் சுகமாக்கவே இந்த And உலகத்துக்குள்ளாய் so வந்தார். people flock behind such people. இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்கிறவர்களுக்கு பின்பதாக தான் ஜனங்கள் குவிந்து போவார்கள். But what does your Bible and my Bible say as to why Jesus came into this world? ஆனால் உங்களுடைய வேதாகமும் என்னுடைய வேதாகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளாய் எதற்காய் வந்தார் என்று எப்படி சொல்லுகிறது? Paul writing to Timothy in 1 Timothy chapter 1 and verse 15. Chapter 1 and verse 15. 1 தீமோத்தேயு 1:15 பவுல் இப்படி சொல்லுகிறார். He said, "This is a faithful saying and worthy of all acceptation." Why did Jesus come? That Christ Jesus came into this world to save sinners. 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் Jesus Christ did not come into this world to take care of your earthly needs. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளாக உங்களுடைய பூமிக்குரிய தேவைகளை சந்திக்க வரவில்லை. He can do that sitting in heaven as well. அதை அவர் செய்ய வேண்டும் என்றால் பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டே அவரால் செய்ய முடியும். But he came into this world to save sinners like you and me. ஆனால் உங்களையும் என்னையும் போல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். This is the Jesus of the Bible. இவரே இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய இயேசு. Not the Jesus that the world is preaching, who has come to take care of your earthly needs and take care of all your properties and to protect you wherever you go and wherever you come. அதாவது இந்த உலகத்திலே பிரசங்கிக்கப்படுகிற அதாவது உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுடைய வியாதிகளை குணமாக்க, உங்களுடைய சொத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அதெல்லாம் பராமரிக்க என்று சொல்லி உலகம் போதிக்கிறது போல அந்த இயேசு அல்ல. He says, if anyone receives another spirit, வேறொரு ஆவியை ஒருவன் போதித்து அந்த ஆவியை ஒருவன் ஏற்றுக்கொண்டால், that means there is another spirit. அப்படி என்றால் வேறொரு ஆவி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். The spirit that the Bible talks about is the Spirit of God, the Holy Spirit. இந்த பரிசுத்த வேதாகமம் பேசுகிற ஆவி என்று சொல்லும்போது தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். Why is the Holy Spirit given to you and to me? ஏன் பரிசுத்த ஆவி உங்களுக்கும் எனக்கும் தரப்படுகிறார்? There are a lot of reasons. அதற்கு अनेक காரணங்கள் உண்டு. Now Jesus says in John, isn't it 16, he says 15 and 16, he says he is the comforter, he will teach you, and there's a lot of things that Jesus says the Holy Spirit is. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து யோவான் 15:16 அவர் தேற்றரவாளன், அவர் அதாவது வசனத்தை நமக்கு போதிப்பார், ஞாபகப்படுத்துவார் என்றெல்லாம் அநேக காரியங்களை குறித்து இயேசு சொல்லுகிறார் யோவான் 15:16. But there are certain main things why God has given us his Holy Spirit. ஆனால் இப்ப தேவன் ஏன் பரிசுத்த ஆவியை தருகிறார் என்று சொல்லி அதற்கான ஒரு பிரதான காரணம் உண்டு. Two main reasons that I can read from the word of God. அதாவது ரெண்டு பிரதான காரணங்கள் இந்த வசனத்தின்படி ரெண்டு பிரதானமான காரணங்கள். He is the Holy Spirit. முதலாவதாக அவர் பரிசுத்த
ஆவி. Only He can make you holy. அவரால் தான் உங்களை பரிசுத்தப்படுத்த He has முடியும். given to you and me, He has given the baptism of the Holy Spirit that He can lead you and me into a holy living. அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் ஏன் நமக்கு தரப்படுகிறது என்று சொன்னால், அவர் நம்மை பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியாகவும் அதிலேயே நம்மை வழிநடத்தும்படியாகவும் தரப்படுகிறார். Then the Holy Spirit, then He is given, Bible says, as a seal. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரையாக தரப்படுகிறார். Bible says, do not grieve the Holy Spirit, whereby you are sealed unto the day of redemption. அதாவது நீங்கள் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையிடப்பட்டிருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Hopefully we have all received the baptism of the Holy Spirit. அதாவது நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன். I plead with you, if you are not baptized by the Holy Spirit, ask the Lord to fill you with the Holy Spirit. நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கர்த்தரை உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பும்படியாக கேட்டுக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். You and I cannot live a spiritual life without the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நானும் நீங்களும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. We can try as much as we can in the flesh. அதாவது நாம் எவ்வளவோ ஆவியிலே பரிசுத்தமாய் வாழ, எவ்வளவோ மாம்சத்திலே பரிசுத்தமாய் ஜீவிக்க முயற்சி எடுக்கலாம். But I pray that you will ask the Lord. ஆனால் நான் ஜெபிப்பது என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிடம் கேட்க வேண்டும். Jesus says, if a son asks for a bread, will the father give a stone? இயேசு சொன்னார், ஒரு மகன் ஒரு தன் தகப்பனை பார்த்து அப்பம் வேண்டும் என்று கேட்டால் அப்பத்துக்கு பதிலாக பாம்பை தருவானா? If he asks, and he says, if you earthly fathers know to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to them that ask? அதாவது பூமிக்குரிய தகப்பன்களாய் இருக்கிற உங்களுக்கே நல்லது கொடுக்க தெரியும் என்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க தெரியும் என்றால், உங்களுடைய பரலோக தகப்பனுக்கு நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்க தெரியாதா என்று கேட்கிறார். He says, then he talks about another gospel. அதாவது இன்னொரு சுவிசேஷத்தை குறித்து அவர் பேசுகிறார். Is there another gospel? இன்னொரு சுவிசேஷம் இருக்கிறதா? Paul writes to the Galatians about this again. கலாத்தியருக்கும் பவுல் இதை குறித்து பேசியிருக்கிறார். Because the Galatian believers are a group of people who have gone into this false doctrines. ஏனென்றால் இந்த கலாத்தியர்கள் இந்த கள்ள உபதேசத்துக்குள்ளாய் ஏற்கனவே போய்விட்டார்கள். They have gone into this teaching of another Jesus. வேறொரு இயேசு என்ற உபதேசத்துக்குள்ளாய் ஏற்கனவே போய்விட்டார்கள். Because they have heard another gospel. ஏனென்றால் அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை கேட்டார்கள். And he says, Galatians chapter 1 verse 6 onwards, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, I marvel that ye are so soon removed from him that called you into the grace of Christ unto another gospel. 1:6. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். He's saying you gone into another gospel. வேறொரு சுவிசேஷத்துக்குள்ளாய் போய்விட்டீர்கள், திரும்பி விட்டீர்கள். To the Corinthian believers he was a little soft. அதாவது கொரிந்திய விசுவாசிகளிடம் அவர் கொஞ்சம் மெல்லின தொனியிலே பேசினார். He said, if anyone preaches another Jesus, another gospel, you will bear up with it. அதாவது வேறொரு இயேசுவையோ வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அதை நீங்கள் சகித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். But what does he say here? ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? He says, which is not another gospel, but there are people, some who trouble you, who pervert the gospel of Christ. Verse 8 and 9 he says, but though we or an angel from heaven preach another gospel unto you than that which ye have preached unto you, let him be accursed. Verse 9 it says, as we have said before, so I now say again, if any man preach any other gospel unto you than that ye have received, let him be accursed. அதாவது 1:8-9 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். He says, let these people who preach another gospel be cursed. இந்த வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள்
சபிக்கப்பட கடவர்கள். What is this other gospel? இந்த வேறொரு சுவிசேஷம் என்றால் என்ன? It's nothing different from what we saw about another Jesus. வேறொரு இயேசுவை குறித்து நான் சொன்னேன் அல்லவா, அதிலிருந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் அல்ல. Another Jesus is Jesus came to do this for you. அதாவது வேறொரு இயேசு என்று சொல்லும் பொழுது இயேசு இதுதான் உங்களுக்காக செய்ய வந்தார் என்று சொல்வது. Another gospel is you come to the Lord and these are the things that the Lord will do for you. இன்னொரு சுவிசேஷம் என்ன என்றால் நீங்கள் கர்த்தரிடம் வாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக இதையெல்லாம் செய்வார் என்று சொல்வது. You are going through a tough time in your life. உன் வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள். Come to Jesus. இயேசுவினிடத்திலே வா. The Lord will take care of all your problems. உன்னுடைய சகல பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். You are a lot in debt in your life. உன் வாழ்க்கையிலே எவ்வளவோ கடன். The Lord will turn your debts into abundance. உன்னுடைய கடன் எல்லாம் போய் மிகுதியாய் பணம் உண்டாகும். You have a lot of diseases in you. உன் சரீரத்திலே எவ்வளவோ வியாதிகள். Doctors have given up. மருத்துவர்களே முடிந்தது என்று சொல்லிவிட்டார்கள். Come to the Lord will heal your disease. கர்த்தரிடத்திலே வாருங்கள், கர்த்தர் சகல வியாதிகளையும் சுகமாக்குவார். The Lord will change your situation around. உன்னுடைய சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். But more than changing the situation, the Lord is more interested in changing you and me. ஆனால் கர்த்தர் சூழ்நிலையெல்லாம் மாற்றுவதை பார்க்கிலும் உன்னையும் என்னையும் மாற்றுவதிலே தான் கர்த்தர் அதிக ஆர்வமா இருக்கிறார். கண்டிப்பா அந்த பாடல் உண்மைதான். நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், கண்டிப்பா மாறும். ஆனா அதற்கும் மேலாக சூழ்நிலையை மாத்துறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். The song that says when you come my situations will change is true, but before he even wants to change the situation, the Lord wants to change you and me inside our heart. It is very easy for the Lord to do all these things in your life. கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். It is very easy for the Lord to turn your situation around. உன்னுடைய சூழ்நிலையை முற்றிலும் மாற்றி போடுவது கர்த்தருக்கு மிகவும் லகுவான லேசான காரியம். It is very easy for the Lord to provide for you in times of need. உனக்கு தேவை இருக்கும் பொழுது கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பது கர்த்தருக்கு ஒரு சுலபமான காரியம். It is very easy for the Lord to do, heal your sicknesses and do miracles. உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்கி அற்புதங்களை செய்வது கர்த்தருக்கு சுலபமான காரியம். What did Jesus say about this? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொன்னார்? When they brought that man of palsy to him, அதாவது திமிர்வாதம் பிடித்த அந்த வியாதி பிடித்த அந்த மனிதனை கொண்டு வந்தபோது, you will read that in Matthew chapter 9. மத்தேயு 9 இதை குறித்து வாசிக்கிறோம். You don't have to turn to it, you can read that in Matthew chapter 9. He says, thy sins are forgiven. அவர் முதலாவதாக அந்த மனிதனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று தான் சொன்னார். Son, be of good cheer, your sins are forgiven. மகனே நீ மகிழ்ந்திரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. And then he says another thing to the scribes. அதன் பிறகு வேத பாரகர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். He says, which is easy to say? எது லேசானது, எதை சொல்லுவது சுலபமானது, லேசானது? Is it easy to say thy sins are forgiven or say arise and walk? அதாவது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இந்த திமிர்வாதம் பிடித்தவனை பார்த்து சொல்வது சுலபமா, எழுந்து நட என்று சொல்வது சுலபமா? He is saying, for me to make this man rise up and walk is nothing for me. இவனை எழும்பி நட என்று சொல்லுவதும் நான் நடக்க செய்வதும் எனக்கு ஒன்றுமே இல்லை. I know he is crippled. அவன் திமிர்வாதம் பிடித்தவன். He can't walk. அவனால் நடக்க முடியாது எனக்கு தெரியும். More than that, I see a crippled soul inside of him. ஆனால் அதற்கு மேலாக அவனுக்குள்ளாக ஒரு முடக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவை பார்க்கிறேன். And that is more important to me. அதுதான் எனக்கு இன்னும் முக்கியம், அதிக முக்கியம். And he says, for me to do the miracle is easy, but it's difficult for someone to say, forgive, your sins are forgiven. அதாவது அந்த அற்புதத்தை செய்வது மிகவும் சுலபமானது, ஆனால் ஒருவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஒரு சொல்ல வேண்டும் என்றால் அது இன்னும் கஷ்டமானது. I'm telling you, it is easy to bring people to the Lord saying that the Lord will take care of all their situations and needs. அதாவது அநேகரை கர்த்தரிடம் கொண்டு வந்து கர்த்தரிடம் கொண்டு வந்து கர்த்தர் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லுவது லேசானது. But more important than that, ஆனால் அதுக்கும் முக்கியமானது, it is to bring that person to the knowledge of Christ. அந்த நபரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவுக்கு கொண்டு வருவதுதான் கடினமானது. Please don't mistake me, the Lord does all these things. அதாவது இதெல்லாம் கர்த்தர் செய்வார். There are times when the Lord does a miracle in someone's life to a heathen and brings them then to understand Jesus and give their life to the Lord and receive forgiveness of sins. I'm not saying it is not happening, it does, but the majority of people are coming to the Lord to be there for the Lord to take care of all their needs. அதாவது சில வேளைகளிலே கர்த்தர் ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்த பிறகு ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர்கள் கர்த்தருக்குள்ளாக வருகிறார்கள். இப்படி எல்லாம் நடக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அநேகர் எதற்காக கர்த்தரிடம் வருகிறார்கள் என்றால் என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும்.
He says, if anyone preaches another gospel, அவர் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் பிரசங்கித்தால். first of all, what is gospel? முதலாவதாக சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? We call it good news. நாம் நல்ல செய்தி என்று அழைக்கிறோம். I'm telling you, this good news first of all talks about bad news. முதலாவதாக இந்த சுவிசேஷத்திலே அல்லது இந்த நல்ல செய்தியிலே முதலாவது ஒரு கெட்ட செய்தி இருக்கிறது. You know what is good news? What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? First of all, when the Holy Spirit through his word of God is preaching the gospel to somebody, first of all, it shows you and me that we are sinners. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை கொண்டு முதலாவதாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது முதலாவதாக அவர் சொல்ல வேண்டியது அல்ல சொல்ல எதிர்பார்க்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல வைக்கிறார் என்றால், நானும் நீங்களும் பாவிகள் என்று. The good news starts by telling first of all that you and I are in sin. அதாவது நல்ல செய்தி முதல்ல எப்படி ஆரம்பிக்கும் என்று சொன்னால், நானும் நீங்களும் பாவத்திலே இருக்கிறோம் என்ற செய்தியோடு தான் ஆரம்பிக்கும். And it also tells you that this sin is going to take you to hell. இரண்டாவதாக இந்த பாவமானது நம்மை நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்க போகிறது என்று அது சொல்லும். And the good news tells that you and I have sinned against a holy God. அந்த சுவிசேஷத்திலே அடுத்ததாக சொல்லுகிறது என்னவென்றால், நானும் நீங்களும் பரிசுத்தமான தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. This is how the good news starts. இவ்விதமாக தான் இந்த நல்ல செய்தி ஆரம்பிக்கிறது. But then what the Holy Spirit does? அதன் பிறகு பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? Not only does he show you that you are a sinner, நீ ஒரு பாவி என்று உனக்கு உணர்த்துகிறது மட்டுமல்ல, not only does he show you that your sin is against a holy God, உன்னுடைய பாவமானது பரிசுத்த தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்வது மட்டுமல்ல, not only does he show you that you are going to hell, நீ இப்ப நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு காண்பிப்பது but he மாத்திரமல்ல, also shows you the Lord Jesus Christ who came down and took your place and my place and has made a way so that he or she does not have to go to hell but has a way for heaven. அவர் உன்னிடம் இதெல்லாம் உணர்த்துவது மாத்திரமல்லாமல், அவர் அதே சமயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு பதிலாக உனக்காக இறங்கி வந்தார். உனக்காக மரித்து உனக்காக நீ பரலோகத்துக்கு போக முடியாகும், உன் பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீ கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட முடியும் என்பதை குறித்தும் உனக்கு வெளிப்படுத்துகிறார். He tells you you're a sinner. நீ ஒரு பாவி என்று உன்னிடம் சொல்லுகிறார். You're going to hell. நீ நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாய். But Jesus made a way for you. Hallelujah. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக ஒரு தப்பும் வழியை செய்திருக்கிறார். ஹalleluya. But it cost him his very life. ஆனால் அதற்காக அவர் ஜீவனையே ஒப்புவிக்க வேண்டியதா இருந்தது. The Holy Spirit will show you what it cost the Savior of the world to redeem you and me, wretched sinners. பரிசுத்த ஆவியானவர் அற்பமான பாவிகளாகிய என்னையும் உன்னையும் ரட்சிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டியது இருந்தது என்பதை உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவார். And the Holy Spirit then brings conviction into that person. அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் அந்த நபருக்குள்ளாய் உணர்த்துவார், குத்துவார். And this conviction turns into repentance. அந்த உணர்த்துதல் தான் அவர்களை மனம் திரும்பும்படியாக செய்கிறது. And this repentance turns into confession. அந்த மனம் திரும்புவதனாலே அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். And the Lord washes that wretched sinner whiter than snow. Hallelujah. அப்படி அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அந்த அற்பமான பாவியை பனியை பார்க்கிலும் வெண்மையாக சுத்திகரித்து கழுவி ரட்சிக்கிறார். அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். This is how I got saved. அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். This is how I got saved. And I hope that all of you were saved in the same manner. நீங்கள் எல்லோரும் அதே விதமாய் தான் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். Nobody sitting here can raise your collars and say I am good and so God chose me and he saved me. இங்க இருக்கிற யாருமே அவர்களுடைய காலரை இழுத்துக்கொண்டு நான் நல்லவன் அதனாலே ரட்சிக்கப்பட்டேன் தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்லவே முடியாது. We were the worst of the lot. நாம் தான் இருக்கிறதிலே மோசமான பாவிகளா இருந்தோம். Like Paul says, this is a faithful saying and worthy of all acceptation that Christ came into this world to save sinners of whom I am the chiefest, Paul says. பவுல் சொல்லும்போது அவர் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்குள்ளாய் வந்தார் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வார்த்தை. பாவிகளிலே பிரதான பாவி நான் தான் என்று சொல்கிறார். This is the gospel, my brother and my sister. இதுவே சுவிசேஷம் என் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே. The gospel talks about sin. சுவிசேஷம் முதலாவதாக பாவத்தை குறித்து பேசும். I'm telling you today people are scared to talk about sin. இந்நாட்களிலே अनेகர் பாவத்தை குறித்து பேசவே பயப்படுகிறார்கள். The false teachers and false prophets will not talk about the sin that is there in your life. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைக்காரர்களும் உன் வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்தை குறித்து பிரசங்கிக்க மாட்டார்கள். They will not expose sin that is there in your life. உன் வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்தை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். There are thousands of people flocking into the so called house of God. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயம் என்று
அழைக்கப்படுகிற எத்தனையோ இப்படிப்பட்ட சபைகளுக்குள்ளாய் தான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குவிந்து வருகிறார்கள். Many walking in sin. அநேகர் பாவத்திலேயே இருப்பார்கள். Hearing the word of God about the goodness of God and walking back the same sinner. அவர் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்தும் கேள்விப்பட்டு திரும்ப போகும்போது அதே பாவியாய் தான் போவார்கள். I am telling you, if in this place, இந்த இடத்திலே if the Spirit of God is here, and I believe and I know the Spirit of God is in our midst this morning. தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்றால் நிச்சயமாக தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும், விசுவாசிக்கிறேன். If sinners are walking into this place, இந்த இடத்துக்குள்ளாய் பாவிகள் உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால், if you are walking into this place with sin in your life, உன் வாழ்க்கையிலே பாவத்தை வைத்துக்கொண்டு இந்த இடத்துக்குள்ளாய் நீ உள்ளே வருகிறாய் என்று the சொன்னால், Holy Spirit is not going to tell how good he is and send you back the sinner. அவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தன்னை குறித்தே சொல்லிவிட்டு உன்னை அப்படியே பாவத்திலே திரும்ப அனுப்ப மாட்டார். The Holy Spirit will come and convict you of sin so that you go back as a saint. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பாவத்தை குறித்து உணர்த்தி நீ திரும்ப போகும்போது ஒரு பரிசுத்தவானாய் போகும்படி உன் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். This is the gospel. இதுதான் சுவிசேஷம். You know, so many people send so much of videos, shorts, reels, whatever it might be. எத்தனையோ பேர் யூடியூப் மூலமாக எனக்கு வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். I do not know when last I even saw one that talks about sin. அதாவது அதிலே கடைசியாக நான் அவர்கள் அனுப்பின அப்படிப்பட்ட வீடியோக்களிலே கடைசியாக எதிலே பாவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. I do not know when last someone exposed sin. கடைசியாக ஒருவர் அனுப்பினதிலே யார் ஒருவர் பாவத்தை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு செய்தி அனுப்பினார் என்று எனக்கு தெரியவில்லை. There are so many good things, wonderful verses, நல்ல அற்புதமான வசனங்கள், to so called make you feel nice, உனக்கு நல்ல உணர்வை தரும்படியாய் ஊக்குவிக்க வசனங்கள், and still keep you in your sin. அப்படி மாத்திரம் பேசினால் உன் பாவத்துக்குள்ளாயே உன்னை அதெல்லாம் வைக்கும். This is another gospel. அதுதான் வேறு சுவிசேஷம். Where sin is not preached. பாவத்தை குறித்து பிரசங்கிக்காத ஒரு சுவிசேஷம். Repentance is not preached. அது மனம் திரும்புதலை குறித்து பேசாத ஒரு சுவிசேஷம். You know what Paul talks to the Philippian believers. பிலிப்பிய விசுவாசிகளிடம் பவுல் என்னத்தை பேசுகிறார்? Remember the false prophets and teachers, you'll know them by their life, you'll know them by their fruits. நான் ஏற்கனவே சொன்னேன், கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசக்காரர்களை அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, அதாவது அவர்களுடைய கனிகளின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். They preach another gospel. வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். They have another spirit. வேறொரு ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறது. They preach another gospel. வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். What else do they do? வேற என்ன செய்வார்கள்? Philippians chapter 3. பிலிப்பியருக்கு எழுதின சுவிசேஷம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் verse 18 and 19. பிலிப்பியர் 3:18-19. He says, for many walk. Okay, let me start from verse 17. Paul is saying, brethren, be followers together of me, and mark them which walk so as ye have us as an example. Paul is saying, in another place it says, Paul says, imitate me as I imitate Christ. பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். Verse 18 he says, why does he say that? For many of whom I have told you often, and now tell you even weeping, that they are enemies of the cross of Christ. அதாவது ஏன் நான் பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார் என்றால் 18வது வசனம் பிலிப்பியர் 3:18 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். These people, he says, are not enemies of Christ. இவர்கள் கிறிஸ்துவின் எதிரிகள் என்று சொல்லவில்லை, but they are enemies of the cross of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையின் எதிரிகள். What does the cross tell you and me? அதாவது சிலுவை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது, எனக்கு என்ன தோன்றுகிறது? Is it just a fancy thing that we wear around our neck? அதாவது கழுத்தை சுற்றி போட்டுக்கொள்ள, அந்த செயினோடு போட்டுக்கொள்கிற ஒரு அழகான ஒரு பொருளா? கழுத்துல வந்து ஒரு செயின்ல பெண்டன்ட்டா கிராஸ் போட்டனாலனா பரலோகத்துக்கு போக முடியாது. If you wear a chain with a cross, you can't just go into heaven by wearing a chain with a cross. பைபிள் வந்து அதுக்கு எதிர்மாறாதான் சொல்லுது. In fact, the Bible says the opposite. It says carry your cross. அது சொல்றது சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது. சுமந்து போணும். கிராஸ் வந்து ஒரு அலங்காரமா நம்ம போட்டுட்டு அலைய கூடாது அங்கேயும் இங்கேயும். It is blasphemy in the sight of God. Actually, carrying the cross as on the chain alone is not right. No, it should not be used as a அலங்காரத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? Ornament. Like an ornament. அதாவது அலங்கார பொருளாக பயன்படுத்த கூடாது. You know, Paul is telling here,
They are enemies of the cross. What does the cross mean to you and me? அவர்கள் சிலுவையின் பகைஞர்கள் என்று அவர் விரோதிகள் என்று சொல்லுகிறார். ஆகையால் சிலுவை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? எனக்கு என்ன Cross is தோன்றுகிறது? nothing but two trees put like this. அதாவது சிலுவை என்று சொல்லும்போது ரெண்டு மரங்களை எடுத்து ஒன்றாய் இணைத்து அது வைப்பது. The Bible says, "Cursed is everyone that hangs on the tree." அதாவது சிலுவையில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று First வேதம் of all, சொல்கிறது. cross talks about curse. முதலாவதாக சிலுவையானது சாபத்தை குறித்து And பேசுகிறது. why it became a curse? ஏன் சாபமானது தெரியுமா? Because of sin. பாவத்தின் நிமித்தமாக. The word of God says, "He who knew no sin became sin for you and for me." பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானார் என்று வசனம் சொல்கிறது. Cross talks about the sin in our life which cost the life of our Savior. சிலுவை என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையே அதாவது நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக சிலுவையிலே மரிக்க வேண்டியதா இருந்தது. அதை குறித்து தான் சிலுவை பேசுகிறது. Cross talks about the life of sacrifice. சிலுவை என்று சொன்னால் தியாகத்தின் வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. The cross talks about the life of suffering. சிலுவை என்று சொன்னால் பாடுகளின் வாழ்க்கை குறித்து பேசுகிறது. The great afflictions and trials and tribulations that are attached to us with the cross. அதாவது சிலுவையோடு கூட நம்ம வாழ்க்கையிலே கஷ்டங்களும் இயேசுவின் சாட்சியை நிமித்தமாக வரும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் அநேக சஞ்சலங்களையும் குறித்து பேசுகிறது. Paul says, through much affliction, much tribulation, we should enter the kingdom of God. பவுல் சொல்கிறார் அநேக உபத்திரவத்தின் ஊடாய் நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். In another place we read, he says, do not consider it strange, considering the fiery trial that is to try you, as though something strange has happened to you. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது உங்களுக்கு உபத்திரம் நேரிடும் பொழுது ஏதோ வினோதமான காரியம் உங்களுக்கு நேரிட்டது போல நினைக்க வேண்டாம் என்று வசனம் சொல்கிறது. Cross talks about all these things. ஆகையால் சிலுவை என்று சொன்னால் இதெல்லாம் தான் அர்த்தம். And what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? He who desires to follow me, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் let him first of all deny himself, முதலாவதாக தன்னையே மறுதலித்து take up his cross daily and follow me. அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவானாக. Luke adds that word daily there. லூக்கா கூட அனுதினமும் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். You and I have a cross to carry. நானும் நீங்களும் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை இருக்கிறது. There is a struggle in our life. நம்ம வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் நிச்சயமா இருக்கிறது. But praise God, he comes along with us. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மோடு கூட But வருவார். he's saying these preachers never speak about the cross. அதாவது இந்த இப்படி பொய்யான பிரசங்கிக்கிறவர்கள் சிலுவை குறித்து பிரசங்கிக்கவே மாட்டார்கள். They don't talk about the sin that is there in your life. உன் வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை குறித்து பேச மாட்டார்கள். They don't talk about the sacrifice that you have to make. நீ செய்ய வேண்டிய தியாகத்தை குறித்து பேசவே மாட்டார்கள். They don't talk about the sufferings that you have to go through. நீ அனுபவிக்க வேண்டிய பாடுகளை குறித்து பேசவே மாட்டார்கள். They don't talk about the trials and tribulations that you have to go through because of the gospel of Christ. கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக வருகிறதான பாடுகளை குறித்தும் எதிர்ப்புகளை குறித்தும் உபத்திரவங்களை குறித்தும் பேசவே மாட்டார்கள். They don't talk about holiness. அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேச மாட்டார்கள். They don't talk about sanctification. பரிசுத்தம் ஆக்கப்படுதலை குறித்து பேச மாட்டார்கள். They don't talk about godliness. தேவ பக்தியை குறித்து பேசவே மாட்டார்கள். They don't talk about contentment. அவர்கள் திருப்தியாய் இருப்பதை குறித்து பேசவே மாட்டார்கள். Things that are exactly opposite to this. இவைகள் எல்லாவற்றுக்கும் நேர் எதிர்மறையானவைகளை பேசுவார்கள். Everything that they talk are only concerned about your earthly life. அவர்கள் பேசும் அனைத்தும் உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து மாத்திரமே பேசுவார்கள். And that is what Paul says in the next verse. அடுத்த வசனத்திலே கூட பவுல் இதை தான் சொல்லுகிறார். He is saying these people who are enemies of the cross of Christ, he says in the next verse, இவர்கள் சிலுவையின் பகைஞர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே whose end is destruction. 19வது வசனத்திலே அவர்களுடைய முடிவு அழிவு என்று சொல்கிறார். They also talk about Christ. அவர்களும் இயேசுவை குறித்து பேசுவார்கள். They also talk about Jesus. அவர்களும் இயேசுவை குறித்து பேசுவார்கள். But they talk about the other Jesus, they talk about another gospel. ஆனால் அந்த இன்னொரு இயேசுவை குறித்து இன்னொரு சுவிசேஷத்தை குறித்து தான் பேசுவார்கள். They are talking about the wide gate and the broad way. அவர்கள் விசாலமான பாதையை குறித்தும் அகலமாய் இருக்கிற வழியை குறித்தும் பேசுவார்கள். The people who go in the wide way and the wide gate and the broad way, they will have all their needs met. விசாலமான பாதை அகலமான வழியின் வழியாய் செல்லுகிறவர்கள் அவர்களுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படும். They might have all their needs and their wants. அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும், அவர்களுடைய பேராசைகளும் சந்திக்கப்படும். But the word of God says, but the broad way leads to destruction. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது என்னவென்றால் விசாலமான வழி
அழிவுக்கு தான் போய் சேர்க்கும். My brother and my sister, the Lord is well able to take care of all your needs. என் சகோதரர்களே சகோதரிகளே, கர்த்தரால் உங்களுடைய சகல தேவைகளையும் சந்திக்க முடியும். The Lord is well able to heal all your diseases. கர்த்தரால் நிச்சயமாக உங்களுடைய சகல வியாதிகளையும் குணமாக்க முடியும். The Lord is well able to do exceedingly abundantly in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீ நினைப்பதற்கு மேலாக அதிகமாய் கர்த்தரால் செய்ய முடியும். But in spite of all these things, if you are living in sin, the end for your life is destruction. ஆனால் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அழிவுதான். The children of Israel who came out of the land of Egypt இஸ்ரவேல் தேசத்தார் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது had all their needs met in the wilderness. வனாந்தரத்திலே அவர்களுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்பட்டன. Their shoes was not torn. அவர்களுடைய பாதரட்சைகள் கிழிந்து போகவில்லை. The clothes that they wore did not wither away. அவர்கள் அணிந்து கொண்ட ஆடைகள் கூட பழையதாகவில்லை. The Lord fed them with manna day and night for 40 years. 40 வருடங்களுக்கு இரவும் பகலும் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார். I can tell you, we can experience all the miracles of God in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சகல அற்புதங்களையும் நாம் அனுபவிக்கலாம். And still not enter the kingdom of God. இப்படி இருந்தும் இன்னும் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் போய் சேராமலும் முடியலாம். The children of Israel who came out and that generation, except Joshua and Caleb, everybody perished. They didn't enter into the promised land. இஸ்ரவேல் தேசத்தாரின் சரித்திரத்திலே இஸ்ரவேல் தேசத்தார் அனைவரிலேயும் யோசுவா காலேபை தவிர அந்த சந்ததியில் இருந்து மற்றவர்கள் எல்லோரும் வனாந்திரத்திலே மரித்துவிட்டு யோசுவா காலேப் மாத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். Today the first thing that you and I need to be the most concerned about. ஆகையால் இந்த நாளிலே நானும் நீங்களும் எதை குறித்து முதலாவதாக அதிகமாய் கவலைப்பட வேண்டும் என்றால், do I have the assurance of sins forgiven in my life? என்னுடைய வாழ்க்கையிலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற நிச்சயம் எனக்கு உண்டா? Do you have the assurance of sins forgiven in your life? உன் வாழ்க்கையிலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற நிச்சயம் உனக்கு உண்டா? If you do not have that, no matter what you might get from God, your end is destruction. அது இல்லை என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நீ எதை பெற்றுக்கொண்டாலும் உன்னுடைய முடிவோ அழிவாய் தான் இருக்கும். Maybe probably once upon a time you got saved. ஒருவேளை ஒரு நாளிலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். But probably you've gone back into sin. ஆனால் அதற்கு பிறகு நீ பாவத்திலே விழுந்திருக்கலாம். But probably there is some sin in your life that is you are addicted to and you are unable to come out of it. இல்லை என்றால் ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளாய் நீ சிக்கிவிட்டு அதுக்கு நீ அடிமையாகிவிட்டு அந்த பாவத்தை உன்னால் விட முடியவில்லையோ என்னமோ தெரியவில்லை. Unless you and I deal with our sin and have it forgiven by the true and living God, everything that you receive from him is an absolute vanity. அதாவது நானும் நீ அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் வாழ்க்கையே வீணானதாய் மாயமானதாய் இருக்கிறது. Today the scripture is twisted and turned according to our own ways. அதாவது இந்த நாட்களிலே வேத வசனத்தை அவர்களுடைய இஷ்டத்தின்படி புரட்டி பேசுவார்கள். Even we do that. நாம் கூட அப்படி செய்வோம். Individually I'm saying. தனிப்பட்ட விதத்திலே நாம் கூட அப்படி செய்வோம். Especially with the Old Testament. குறிப்பாக பழைய ஏற்பாடை எடுத்துக்கொண்டால், certain things, if it's not according to what we wanted, it's Old Testament, so it's not applicable for me. அதாவது பழைய ஏற்பாடிலே சில காரியங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அது எனக்கு பொருந்தாது. They don't want to take it. They say it is Old Testament, so it's not applicable for me because they don't want it. அதாவது பழைய ஏற்பாடிலே ஒரு சில காரியங்களை ஒரு சிலருக்கு எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லை. ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு அதை எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லை என்பதனாலே. But what they like, they take it. ஆனால் எது பிடித்ததோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்வார்கள். ஒண்ணு எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இல்ல எல்லாத்தையும் விட்டுரு. Either take all or leave all. One of the things that I always come across, நான் அடிக்கடி பார்ப்பது என்னவென்றால், and please don't mistake me when I say this. அது சொல்லும் பொழுது என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். I don't have anybody here in mind. அதாவது இங்க யாரையும் மனதில் வைத்துக் கொண்டு நான் சொல்லவில்லை. But in general I'm saying, பொதுவாக சொல்கிறேன். The Old Testament, we read about a verse that says, with long life he will satisfy you. பழைய ஏற்பாட்டிலே நீடிய ஆயுளால் உன்னை திருப்திப்படுத்துவார் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. And we quote that very often as well. அடிக்கடி நாம் சொல்வதும் உண்டு. He said that if someone lives very long life, that means they are blessed of God. ஒருவர் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தால் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். Some are, I'm not saying no. அது ஒரு பக்கம் உண்மையா இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. What about the early apostles? ஆனால் ஆதி அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொண்டால் hardly anybody lived a long life. அது அவர்களில் யாருமே நீண்ட நாட்களுக்கு வாழவில்லை. What about the heathens who live for 90 years and 100 years? அப்படி என்றால் கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தருக்கு அறியாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள்
90 வயது வரை வாழ்கிறார்களே, அதுக்கு என்ன சொல்கிறீர்கள்? Are there not people in the world who do not know Christ who live for 80, 90 and even 100 years? அதாவது கிறிஸ்துவையே அறியாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு 80, 90, 100 என்று 100 வயது என்று சொல்லி வாழ்கிறவர்கள் இல்லையா? Just because someone lives long doesn't mean their life is pleasing in the sight of God. Please get that right. அதனாலே ஒருவர் நீண்ட ஆயுளோடு வாழ்கிறார்கள் என்பதனாலே அவர்கள் தேவனுடைய பார்வையிலே சரியா இருக்கிறார்கள் என்ற அர்த்தமே இல்லை. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். You know why sometimes the Lord allows them that long life? சில வேளைகளிலே தேவன் ஏன் அவ்வளவு நீண்ட ஆயுள் தருகிறார் தெரியுமா? Because there are sin in their life that they still not dealt with, and if they die they will go to hell right now. ஏனென்றால் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இன்னும் சரி செய்யாத பாவங்கள் கூட இருக்கலாம். இன்னும் அதை சரி செய்யாமல் இருந்து கொண்டு அதை சரி செய்வதற்காக கால அவகாசம் கர்த்தர் கொடுத்து அவர்கள் நீண்ட ஆயுளோடு வைத்திருக்கிறார். The Lord is long suffering towards them. கர்த்தர் அவர்களுக்கு நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். Not willing that any should perish, says the word of God. ஒருவரும் அழிந்து போவது தேவனுடைய விருப்பமல்ல என்று தேவ வார்த்தை சொல்கிறது. You know, Paul writing to Timothy, he says, in the last days, time fails me to go into it. Paul writing to 2 Timothy, he says, you know, in this last days they will heap up to themselves preachers, you know, who will preach according to their itchy ears. 2 தீமோத்தேயிலே பவுல் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கள்ள உபதேசக்காரர்களை குறித்தும் பவுல் எழுதும்போது இப்படி சொல்கிறார், கடைசி நாட்களிலே அவர்களுடைய காதுக்கு ஏற்பதாக காதுக்கு இனிமையானதை பேசுகிறவர்களை அவர்கள் தங்களுக்கென்று வைத்துக் கொள்வார்கள், அப்படிப்பட்டவர்களுடைய உபதேசத்தால் தான் கேட்பார்கள் என்று பவுல் சொல்கிறார். Everyone who says Lord, Lord will not enter the kingdom of God. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற எல்லோரும் பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிக்க மாட்டார்கள். Not everyone who says, you know, I prophesied in your name, everyone who serves God is going to enter the kingdom of God. உங்கள் பேரிலே பிரசங்கம், உங்கள் பேரிலே நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், அற்புதங்கள் செய்தேன் என்றெல்லாம், பேய்களை துரத்தினேன் என்று சொல்லுகிற எல்லோரும் தேவராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார். He ends by saying, ஆனால் அவர் முடிக்கும் போது இப்படி சொல்லுகிறார், I never knew you. அவர்களை பார்த்து சொல்லுவது என்னவென்றால், உங்களை அறியேன். What a sad statement. எவ்வளவு வருத்தமான ஒரு வாக்கியம். I never knew you. உங்களை அறியேன், ஒரு காலம் அறியேன். You know why he says that? ஏன் அப்படி சொன்னார்? These people have never come to an encounter with a personal relationship with their God. ஏனென்றால் இந்த நபர்கள் ஒரு காலத்திலேயும் அவர்களுடைய தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவிலே, பாவ மன்னிப்பை பெற்ற உறவிலே வரவே இல்லை. For them God is some machine there, you know, trying to meet all their needs. அவர்களை பொறுத்தளவில் தேவன் என்று சொன்னாலே அவருடைய சகல தேவைகளையும் சந்திக்கிற ஒரு எந்திரம். But no personal relationship with their God. ஆனால் அவர்களுடைய தேவனோடு கூட அவர்களுக்கு எந்த தனிப்பட்ட உறவும் இல்லை. Do you have a personal relationship with your God? உன்னுடைய தேவனோடு கூட உனக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறதா? Why do you read your Bible? ஏன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறாய்? Why do you pray? ஏன் ஜெபிக்கிறாய்? You know, once the Lord convicted me of this. ஒரு நாளிலே தேவன் என்னை இதை குறித்து உணர்த்தினார். There was a point in time when I used to read the word of God every day. ஒரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை வாசித்து கொண்டே இருந்தேன். Just to get a message from God. எதுக்கென்றால் தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டும், ஒரு செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. To be preached. அதாவது அதை நான் பிரசங்கம் செய்ய வேண்டும், அதனால எனக்கு ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வேண்டும், அதற்காக நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். No. The Lord said no. தேவன் சொன்னார், அப்படி நீ செய்யக்கூடாது. You have to read it to know me. நீ என்னை அறிந்து கொள்வதற்காக என் வசனத்தை வாசிக்க வேண்டும். You need to talk to your Jesus. Forget about all your other things that you want to bring up to him. உன் இயேசுவோடு கூட, because he is the lover of your soul. உன் இயேசுவோடு கூட நீ பேச வேண்டும். நீ பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் உன் ஆத்தும நேசர் என்பதனாலே அவரோடு கூட நீ பேச வேண்டும். If you love somebody, you will want to spend time with them. ஒருவரை நீ நேசித்தால் நீ அவர்களோடு நேரத்தை செலவழிக்க விரும்புவாய். You know, people who probably been in love or currently in love will know that. அதாவது ஏற்கனவே ஒருவர் நேசித்த தம்பதியர்கள் அல்லது இப்பொழுது நேசித்துக் கொண்டிருக்கிற தம்பதியர்கள் இதை குறித்து உங்களுக்கு தெரியும். You always want to be, you know, with that person. எப்போதுமே அந்த நபரோடு தான் இருக்க வாஞ்சிக்கிறோம். And they will say another thing. அவர்கள் வேறொரு காரியத்தையும் சொல்வார்கள். JC akka is still smiling. அதாவது சகோதரி ஜெய்சி சிரிக்கிறார்கள். டைம் போறதே தெரியல, நேரம் போகிறதே தெரியவில்லை. That is how it should be when we go into your prayer closet to pray with the lover of your soul, to talk to the lover of your soul. அதாவது உன்னுடைய ஆத்ம நேசரோடு கூட நீ பேச நீ உன்னுடைய அறைக்குள்ளாய் செல்லும் பொழுது அப்படிதான் இருக்க வேண்டும். டைம் போறதே தெரியக்கூடாது. You should not know, you should not mind
how quickly time is passing. Don't talk to him as though he's some far away, very harsh God there, and you just have to go talk to him for a few minutes. Your time is over, come back. No. இது தூரத்தில் இருக்கிற ஒரு கடினமான ஒரு நபரிடம் நான் பேசிக்கொண்டு வந்தே ஆக வேண்டும், இது ஒரு அவசியம், இல்லையென்றால் கோபித்துக் கொள்வார் என்பதனாலே போய் பேசி வருவது போல பேசக்கூடாது. அப்படி அல்ல. This morning even during worship, we heard that, is it not? இந்த காலையிலே செய்தி ஆராதனையில கூட அப்படிதான் பாடினோம். He is a friend who sticks closer than a brother. அவர் சகோதரனை பார்க்கிலும் நம்மோடு கூட நெருக்கமா இருக்கிற ஒரு நல்ல நண்பர். But if you don't talk to him, ஆனால் அவரோடு பேசாவிட்டால் how will you know him? அவர் எப்படி அறிந்து கொள்வாய்? How will he know you? அவர் உன்னை எப்படி அறிந்து கொள்வார்? This is one of the problems that the church of Ephesus had. எபேசு பட்டணத்திலே இருந்த சபையாருக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. In Revelation, right? வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். They lost their first love. முதல் அன்பை, ஆதி அன்பை விட்டு விட்டார்கள். They were serving God left, right and center. Everything they were doing to serve God. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியங்களும் தங்கள் மேல் இழுத்து கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். But the Lord says, you left your first love. ஆனால் கர்த்தரோ அவர்களை பார்த்து உன் ஆதி அன்பை விட்டாய் என்று தான் சொல்கிறார். In order to know some person, you need to talk to that person one on one. அதாவது ஒரு நபரை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நபரோடு கூட முகமுகமாய் நாம் பேச வேண்டும். அவர் பேரை சொல்லி என்னன்னா செய்யறது வேற விஷயம். It doesn't matter what you do in his name. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். One small example. For example, take some celebrity. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம். Sports or whatever it might be. அது விளையாட்டிலே இருக்கிற பிரபலரா இருக்கட்டும், வேறு துறையா இருக்கட்டும். You probably idolize that person. ஒருவேளை உங்களுக்கு அந்த நபர் மிகவும் பிடித்திருக்கலாம். And so you go around telling about that person to everybody. அதாவது எங்கே போனாலும் அந்த நபரை குறித்தே பேசிக் கொண்டிருப்பீர்கள். You probably do a lot of things under that person's name. அந்த பேரை சொல்லி அந்த நபருடைய பேரை சொல்லி அதனாலே ஊக்குவிக்கப்பட்டு நீங்கள் அநேக காரியங்களை செய்கிறவராயும் இருக்கலாம். இந்த காலத்துல ஏதோ படம் ரிலீஸ் பண்ணா ஏதோ பால் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்களாம். Nowadays when they release a film, they anoint that person's cutout with milk. If that person probably has a small get together in their house, some function. ஒருவேளை அந்த நபர் தன்னுடைய வீட்டிலே ஒரு விழாவை நடத்தினால், ஒரு கூட்டத்தை நடத்தினால், and this person who's pouring milk or doing everything wants to get be a part of that function. அதாவது இந்த பிரபலருடைய வீட்டிலே எந்த நபர் அந்த கட்டவுட்டின் மேல் பாலை ஊத்தினாரோ அந்த நபரும் நான் அவர் வீட்டுக்கு போனால் நலமா இருக்கும் என்று நினைத்தால், will he be allowed? அவரை அனுமதிப்பார்களா? When he goes, they say, who are you? முதலாவதாக நீ யார் என்று கேட்பார்கள். Because he has no personal relationship with that person. ஏனென்றால் அந்த நபரோடு கூட அவருக்கு தனிப்பட்ட உறவே இல்லை. You know that person. அந்த நபரை தெரியும். You have done so much under the name of that person. அந்த நபருடைய பேரை சொல்லி எவ்வளவோ செய்திருக்கிறாய். But you actually know him? ஆனால் அவரை தனிப்பட்ட விதத்தில் உனக்கு தெரியுமா? And Jesus says, I never knew you because you never came to me in a personal relationship. அதுதான் இயேசு சொல்லுகிறார், நான் எக்காலத்திலே உங்களை அறியேன், ஏனென்றால் என்னோடு கூட தனிப்பட்ட உறவிலே நீங்கள் வரவே இல்லை. And verse it says to the servants of God. அதாவது தேவ ஊழியக்காரரை பார்த்து அவர் வசனத்தை சொல்கிறார். And he said, those who preach another gospel and another Jesus. இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை குறித்து சொல்கிறார். He says, ye workers of iniquity. அக்கிரமக்காரர்களே என்று சொல்லிவிட்டார். Because you are telling people that they are taking to heaven, but you are leading them into hell. ஏனென்றால் ஜனங்களை பார்த்து நான் உங்களுக்கு பரலோகத்தின் வழியை காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை நரகத்துக்கு வழி நடத்துகிறார்கள். A group that you and I should not be a part of. நானும் நீங்களும் எந்த கூட்டத்திலே சேரக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். Don't be carried away just because the name of Jesus is used. இயேசு என்ற பெயரை சொல்லிவிட்ட உடனே அதனால இழுக்கப்படாமல் இருங்கள். Don't be carried away because they are teaching something under the name of gospel. சுவிசேஷம் என்ற பெயரிலே ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள் என்பதனாலே அதனாலே இழுக்கப்படாமல் இருங்கள். The only way to heaven is through Jesus and having your sins forgiven. இயேசு பரலோகத்துக்கு போவதற்கான ஒரே ஒரு வழி இயேசு மூலமாய் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். I'm sure this morning the Holy Spirit is moving in our midst. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடுகிறார் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். Please let's not be time conscious in the presence of God. தேவ பிரசன்னத்திலே நேரம் ஆகிறது என்பதை குறித்து உணர வேண்டாம். Shall we just close our eyes for a few minutes, please? ஒரு சில நிமிஷங்களுக்கு நம்முடைய கண்களை மூடுவோம். Let's allow the Holy Spirit to look into our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் பார்க்கும்படி அனுமதி கொடுப்போம். In the light of what he has spoken to us this morning. அவர் இந்த காலைவேளையிலே நம்மிடம் பேசிய இந்த வார்த்தையின் மூலமாய்
we can get a lot of good things from our God. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். But if you don't have your sins forgiven, it is of no use. ஆனால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. If you don't have the assurance of your sins forgiven, it is of no use. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற நிச்சயம் உனக்குள்ளா இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றது. Or probably there is some sin in you that you are unable to get rid of. இல்லை என்றால் உனக்குள்ளாய் உன்னால் விட முடியாத ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னால், My brother and my sister, the Lord is able to deliver you this morning. என் சகோதரனே சகோதரியே, கர்த்தரால் இந்த காலைவேளையிலே உன்னை விடுதலை ஆக்க முடியும். There is power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. Don't think that you will not be able to get rid of it. இதை என்னால் விடவே முடியாது என்று நீ நினைத்துக் கொள்ளாதே. There is power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. There is power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. There is power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. To cleanse you from all your unrighteousness. உன்னுடைய சகல பாவங்களிலிருந்து உன்னை கழுவ இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. To deliver you from all your sinful activities. உன்னுடைய சகல பாவ செய்கைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. You and I don't have to live in sin. நானும் நீயும் பாவத்திலே வாழ அவசியமே இல்லை. If the Holy Spirit is tugging you this morning, இந்த காலைவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், do not harden your heart. உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதே. Ask the Lord, Lord, forgive me. கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேள். Lord, wash me with your precious blood. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல். He will wash you and make you a new person. அவர் உன்னை கழுவி உன்னை ஒரு புது நபராக மாற்றுவார். Because without forgiveness of sin, you and I cannot enter into the kingdom of God. ஏனென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நான் கூட தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. Just 1 or 2 minutes in silence, each one of us not opening our eyes, not looking here and there, but looking into our own hearts and allowing the Holy Spirit to search us and know us and try us and see if there is any wicked way in us, that we may repent, we may confess to the Lord. He will wash you and you can go back this place a changed person. ஒரு சில நிமிஷங்களை கர்த்தருடைய பிரசன்னத்திலே செலவழித்து கர்த்தரை நோக்கி கர்த்தரால் மாத்திரம் பார்க்க முடிந்த அந்த பாவங்களை அறிக்கை செய்து அவர் அதை கழுவும்படியாகவும் கர்த்தரை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவர் அதை கழுவும்படியாகவும் இடம் கொடுத்து இந்த இடத்தை விட்டு ஒரு மாற்றப்பட்ட நபராக நாம் வெளியே செல்லும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Don't lose this opportunity. இந்த தருணத்தை விட்டு விடாதீர்கள். The Lord is in our midst. கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். Gracious and loving Father, we just thank you for this morning, Lord. Thank you, Lord, that you are here in our midst. And Lord, where the Holy Spirit is, there is healing, there is forgiveness, there is conviction, there is, Lord, restoration, and Lord, there is, Lord, salvation. Amen. There is joy in your presence, O Lord. Hallelujah. Lord, we thank you, Lord, for your, Lord, infallible word that came to us, the word that quickens, the word that strengthens, the word that keeps us, Lord, and that the word, O Lord, that will bring us to you, Lord, and make us like you. Lord, I pray, Lord, that having heard what we heard this morning, we may be people, O Lord, who will guard ourselves. Lord, first of all, O Lord, always, O Lord, aligning our lives, O Lord, to your will, O Lord. Yes. Lord, remaining, O Lord, in the forgiveness and in the washing and in the cleansing, O Lord, that you have given. Lord, by your help, O Lord, by your grace, O Lord, you have saved us. Help us to continue in that grace, O Lord. Lord, I pray, O Lord, that you will keep us from all the false, Lord, things that are there in this world, O Lord, the false teachings and the false doctrines, O Lord. Help us to have a spirit that wants to hear what you want us to hear, O Lord, not what we want to hear. Help us not to heap unto ourselves, O Lord, the false teachers. Help us not to go to them, not to listen to them. Keep us away from such things, O Lord. And Lord, also from the pollutions of this world, O Lord. Lord, I pray, O Lord, that you will, as you have ministered to each and every person in this gathering, Lord, including myself, O Lord,
that you will keep us, for we cannot keep ourselves, O Lord. Lord, bless the remainder of the service. Continue to minister to us during this coming week, so that we might live and bear fruit, O Lord, to the glory and to the honor of your name. We commit everything into your loving hands. In Jesus' name we pray. Praise him. The only one who will enter the kingdom of God is he that does the will of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிப்பவன் யார் என்று கேட்டால் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவனே.